நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. ஃபெலிப்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அமெரிக்காவை சேர்ந்த ஸ்விம்மிங் அத்லீட். போன ஒலிம்பிக்ஸ், அதுக்கு முந்தின ஒலிம்பிக்ஸ், இது ரெண்டுலேயும் அவர் மொத்தமாக 16 பதக்கங்கள் வாங்கியிருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக்ஸில் இன்னொரு 3 பதக்கங்கள் வாங்கியிருக்காரு. அநேகமாக இன்னும் சில பதக்கங்கள் அவர் வாங்கக்கூடும். கிட்டத்தட்ட 19 பதக்கங்களை இது வரைக்கும் அவர் வாங்கியிருக்கார். பக்கத்திலேயே இன்னொரு ஆர்டிக்கல், அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 100 வருட ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியா ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 19 பதக்கங்களை தான் பெற்றிருக்கிறது அப்படின்னு. இந்தியா அதிக பதக்கங்கள் வாங்கலை அப்படிங்கிற விமர்சன பார்வையில் இது சொல்லலை. ஒரு விளையாட்டு வீரர் தொடர்ந்து பதக்கங்கள் வாங்குகிறார் அப்படின்னா அவருடைய திறமையால் மட்டும் அது அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த விளையாட்டு வீரருக்கு அந்த நாடு கொடுக்கக்கூடிய ஊக்கம், சப்போர்ட், இப்படி பல விஷயங்கள் அதில் அடங்கும். ஒட்டுமொத்த ஒலிம்பிக் ஹிஸ்டரியில் 100 வருஷத்தில் 19 பதக்கம் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு விளையாட்டு வீரருக்கு என்ன முக்கியத்துவமும் உற்சாகமும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த கேள்வியை கட்டாயம் எழுப்பணும் அப்படின்னு தோண வச்சது இன்னொரு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஃபோட்டோகிராஃப். ஏராளமான பதக்கங்கள், வரிசை கட்டி அடுக்கி வைக்கப்பட்ட கோப்பைகள், கேடயங்கள், இத்தனை பரிசுகளையும் அடுக்கி வைக்கிறதுக்கு கூட அந்த வீட்டில் போதிய இடவசதி இல்லை. இவை எல்லாமே சாந்திங்கிற ஒரு பெண் சாதிச்ச சாதனைகள். அடுத்தடுத்து வெற்றிகளை குவிச்ச சாந்திக்கு 2006 டிசம்பரில் கிடைச்சது சர்வதேச மரியாதை. அப்போ கத்தார் தலைநகர் தோஹால நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 800 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றாங்க அந்த வீராங்கனை. அந்த உற்சாகமான தருணத்தில் தன்னோட வாழ்க்கை திசை மாறி போகும்னு அவங்க துளி கூட நினைச்சு பார்க்கல. போட்டியோட இறுதியில் பாலின சர்ச்சையில் சிக்கினாங்க சாந்தி. சாந்தி பெண்ணா இல்லை ஆனான்னு நடத்தப்பட்ட சோதனையில் முடிவு சாந்திக்கு எதிரானதா வெளிவந்துச்சு. அடுத்து ஒலிம்பிக் தான் தன்னோட லட்சியம்னு கனவுகளோடு இருந்த சாந்திக்கு பதக்கம் பறிக்கப்பட்டது பெருத்த பின்னடைவை ஏற்படுத்திச்சு. தமிழகத்தோட அடையாளமாக இந்தியா சார்பில் விளையாடி ஜெயிச்ச வீராங்கனைன்னு அப்போ பரபரப்பாக பேசப்பட்ட சாந்தி அடுத்து தொடர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாந்தியை பற்றின தகவல்கள் பெரிய அளவில் வெளிவரல. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கடந்த 2010 அவங்கள சந்திச்ச நம்ம நடந்தது என்ன குழு சாந்தியோட அன்றைய நிலையை வெளி உலகுக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேலை இல்லாத ஒரு நிலைமையில தான் இப்போவும் இருக்கிறேன். எனக்கு நிச்சயம் ஒரு அரசாங்க வேலை எதுவுமே இல்லை. இந்திய அரசாங்கம் என்னை கண்டுக்கவே இல்லை. அடுத்து ஏசியன் கேம்ஸ்க்கு அப்புறம் என்னை சுத்தமாக அவங்க என்னை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய கஷ்டத்துக்கும் போராட்டத்துக்கும் மத்தியில் ஜெயிச்சு வீராங்கனையாக முன்னேறினவங்க தான் சாந்தி. ஸ்போர்ட்ஸ் பர்சன் நல்லா ஓடணுனாக்கா நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு வேணும். அதில் எனக்கு எந்த விதமான ஒரு ஃபுட்டும் கிடைக்கல. ஜூஸோ, ஒரு ப்ரோட்டீனோ, ஒரு விட்டமின்ஸோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. பழைய சாதம் தான் நான் சாப்பிட்டு ஓடி இருக்கிறேன். நிச்சயமாக அது நான் அவ்வளவுக்கு ஓட என்ன காரணம்னா என்னோடய ஃபேமிலி தான் காரணம். என்னோட தம்பி தங்கச்சி நினச்சி, என்னோடய அம்மா அப்பா நினச்சா நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கே நான் ஓடுறதுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக நான் ஏசியன் கேம்ஸ் மெடல் வாங்குறதுக்கு இது முக்கிய காரணம். நான் ஓடுற ஒவ்வொரு செகண்டும் என்னோடய ஃபேமிலியை நினைக்காம நான் ஓடுனதே கிடையாது. வறுமையோட பிடியில் ரொம்ப கஷ்டப்பட்ட சாந்தி விரக்தி அடைஞ்சு தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினதா நம்மக்கிட்ட சொன்னாங்க. டிவி நியூஸில் இந்த மாதிரி சாந்திக்கு பெண் தன்மை குறைபாடு இருக்குது அப்படிங்க, அதனால இந்த மெடலை திருப்பி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸை பார்த்ததுமே எனக்கு உண்மையிலே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அது அந்த மாதிரி ஒரு நியூஸ் யார் லைஃப்லையும் அது நிச்சயமாக வந்திருக்காது. முன்னாடி என்னை பாராட்டினவங்களெல்லாம் நான் என் பின்னாடி எல்லாருமே என்னை கேவலமாக தான் பேசினாங்க. அதெல்லாம் வார்த்தைகளே உண்மையிலே சொல்லவே முடியாது. அந்த வார்த்தையெல்லாம் அங்கே நான் ஒரு பையனாக பிறந்து பொண்ணாக நடிக்கிறேன்னான்ட்டு சொல்லி அந்த மாதிரிலாம் என்னை அசிங்கப்படுத்துனாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு.
இதுக்கப்புறமும் நம்ம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டேன். ஏன்னா இவ்வளோ கேவலமாயிருச்சு நம்ம லைஃப். இதுக்கு மேலே எதுக்கு வாழணும்னு தோணுனதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு நான் போனேன். சொல்ல போனால் நான் வந்து விஷம்தான் குடித்தேன் நான். பட் அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து என்னை வந்து மறுபடியும் என்னை காப்பாற்றி அவங்க தான் எனக்கு வந்து மறுபடி ஒரு நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு என்னை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம குழு சாந்தியை சந்திச்சு 2 வருஷம் கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாந்தியை பற்றி எந்த தகவலும் பெருசாக வெளிவரல. இந்த நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் வெளிவந்திருந்துச்சு சாந்தியோட புகைப்படம். செங்கல் சூளையில் மண் குழைக்கிறதா வெளிவந்திருந்த சாந்தியோட அந்த புகைப்படம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கத்தக்குறிச்சிங்கிற சின்ன கிராமம்தான் சாந்தியோட சொந்த ஊர். சர்வதேச அளவில் பெரிய அங்கீகாரத்தை பெற்ற சாந்தி இப்போ குடும்பச் சூழல் காரணமா செங்கல் சூளையில் மண் குழைக்கிறது அவங்க குடும்பத்தாரையும் சுற்றத்தையும் பெரிய வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கு. இந்த பொண்ணு வந்து ஆசியா கண்டத்தில் செகண்ட் பரிசு வாங்கி வெள்ளி பரிசு வந்தது. இந்த ஊருக்கே நல்லா பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குடும்பமே கஷ்டப்படுது. இந்த ஊரே வருத்தப்படுது ரொம்ப. கத்தக்குறிச்சி கிராமம்லாம் என்னென்னு தெரியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கத்தக்குறிச்சி கிராமம்னு தெரிகிறதுக்கு வந்து சாந்தி தான் காரணம். இந்தியா லெவலில் போய் இப்படி மெடல் வாங்கி இந்த இந்திய நாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமையை சேர்த்தாங்க. இந்த மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா அவங்க மண் மிதிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே கண்ணீர் விட்டாளுங்க. இப்படி பெருமையை சேர்த்துட்டு இந்த பொண்ணு இப்படியெல்லாம் வந்து மண் மிதிச்சுக்கிட்டு கிடக்கே, இதுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகுது. நான் அழுகுறேன், பிள்ளையெல்லாம் அழுகுது. ஒலிம்பிக் போட்டிங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தடகள வீராங்கனையான சாந்தி தன்னோட கஷ்டங்களை மீடியாவில் சொல்ல முன் வந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒலிம்பிக் போட்டிங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தடகள வீராங்கனையான சாந்தி தன்னோட கஷ்டங்களை மீடியாவில் சொல்ல முன் வந்தாங்க. இந்தியாவுக்காண்டி மெடல் வாங்குறப்போ பெரிய ஸ்டாராக இருந்தேன். என்னை எல்லா மீடியாக்காரங்களும் வந்து பார்த்தாங்க. எல்லாரும் என்னை பெருசாக மதிச்சாங்க. எனக்கு எல்லாமே கொடுக்க முன்னாடி இருந்துச்சு. எல்லா கம்பெனிஸ் எல்லாமே ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னை யாருமே கண்டுக்கல. இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த சிங்கிள் சூழலில் தான் ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட ஃபேமிலியை காப்பாற்ற வேண்டி இருக்குது. கடந்த 2009 சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிங்க பெர்லினில் நடைபெற்றுச்சு. அதில் 800 மீட்டர் ஓட்டத்தில் தென்னாப்பிரிக்கா சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்றவங்க கேஸ்டர் செமன்யா. கேஸ்டர் செமன்யாவுக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் சோதனையில் முடிவுகள் அவங்களுக்கு எதிராகவே அமைஞ்சிருந்தது. ஆனால் அப்போ தென்னாப்பிரிக்கா தேசம் முழுசும் இந்த முடிவுக்கு எதிராக போராடினாங்க. அதனால அவங்களுக்கு திரும்பவும் பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. அதன் முடிவில் கேஸ்டர் செமன்யா பெண்தான்னு நிறுவனமாச்சு. அதே மாதிரியான பரிசோதனை தனக்கும் நடத்தப்படணும்னு கோரிக்கை வச்சாங்க சாந்தி. நிச்சயமாக நான் இந்தியாவுக்காண்டி என் லைஃப் லாங் நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லேயே நான் இருக்குன்னு நினச்சேன். நான் ஸ்போர்ட்ஸுக்காண்டியே நான் வாழ நினச்சேன். இந்தியாவுக்காண்டி இந்திய மக்கள் எதிர்பார்க்குற அந்த ஒலிம்பிக் கோல்டு மெடலை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. அது என்னால் முடியாமல் போயிடுச்சு. நிச்சயமாக வந்து என்னால் முடியும். ஆனால் இந்திய அரசாங்கம் மனசை வச்சா மட்டும்தான் முடியும். இந்த நாட்டு மக்கள் வந்து கேஸ்டர் செமன்யாவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படி அந்த நாட்டு மக்களும் சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் இந்திய மக்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த மெடலை வந்து இந்தியாவுக்காண்டி வாங்கி கொடுக்க முடியும். சாந்தியோட கோரிக்கைகளை ஏற்ற அரசு திரும்பவும் அவங்களுக்கு பாலியல் பரிசோதனை நிகழ்த்தப்படும்னு உறுதியளிச்சிருக்காங்க. அதோட முடிவுகள் எப்படி இருந்தாலும் சாந்தி தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் ஈடுபட அனுமதி அளிக்கப்படும்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. பதக்கம் பறிக்கப்பட்ட அந்த சவுத் ஆப்பிரிக்கன் வீராங்கனைக்கு ஆதரவாக அந்த நாட்டு மக்களும் அரசாங்கமும் ஒத்துழைத்தது போல, குரல் கொடுத்ததை போல நாம சாந்திக்காக எதையாவது செஞ்சிருக்கோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. சாந்தி மட்டுமல்ல, தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த விளையாட்டு வீரர்களும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் எதிர்காலம் குறித்த கேள்வியோடு தான் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பதாக சொல்லுகிறார். இந்தியா ஒலிம்பிக் போட்டியில தங்கப்பதக்கம் வெல்லுமாங்கிறது தான் இப்போ எல்லோரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.
ஆனால் போட்டிகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா வீரர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. நெய்வேலி பகுதியைச் சேர்ந்தவங்க ஷாலினி. இவங்க கடந்த 2005 ஆசிய அளவிலான ஃபுட்பால் போட்டிகளில் இந்திய அணியில் விளையாடியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக விளாண்டுருக்கேன். 7வது படிக்கிறதுலேருந்து ஃபுட்பால் விளாண்டுருக்கேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலும் சரி, டிவிஷன் லெவலும் சரி, ஒரு 30-35 டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் லெவல் விளாண்டுருக்கேன். ஸ்டேட் லெவல் வந்து ஒரு 12-13 ஸ்டேட் விளாண்டுருப்பேன். நேஷ்னல் லெவல் வந்து 12 நேஷ்னல்ஸ் விளாண்டுருக்கேன். 2 தடவை இந்தியா அட்டன் பண்ணியிருக்கேன். 3 தடவை இந்தியா கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்திய பெண்கள் ஃபுட்பால் அணியில் இடம்பெற்றிருந்த ஒரே தமிழ் பெண் இவங்க தான். ரொம்பவும் கஷ்டப்பட்டு போராடி தான் இந்த வாய்ப்பை அடைஞ்சிருக்காங்க ஷாலினி. சவுத் இந்தியானா போயிட்டு அங்கே விளாட்றது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. எல்லாருமே ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதில் வந்து டீம் கோஆர்டினேஷன் அப்படின்னு வரக்குள்ள லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்க சக பிளேயர்ஸோட ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கூட, ஒரு டீம் பாஸ் போடுறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்தியா டீமுக்குள்ளே வந்தேன். இந்தியா டீம் 12th முடிக்கக்குள்ள சைனாவில் போயிட்டு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணேன். இந்தியா வந்து பெஸ்ட்டு 4th பிளேஸ்க்குள்ளே வந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பாலில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும்னு லட்சியத்தோடு இருந்திருக்கிறாங்க ஷாலினி. ஆனால் ஆசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமும் உரிய அங்கீகாரங்கள் கிடைக்காததால் இப்போ விளையாட்டுத்துறையிலேருந்தே விலகிட்டதா சொல்கிறாங்க ஷாலினி. சரி, இந்தியா விளாண்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட், இப்போ இன்டர்வியூக்கே போகிறேன், இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அப்படின்னு போயிட்டு ஒரு இன்டர்வியூ என்னை கொஸ்டின் பண்ணுறவங்கள்ட்ட இந்த சர்டிஃபிகேட்டை காட்டினா இந்த சர்டிஃபிகேட் எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. அன்றைக்கி நான் நிஜமாகவே ஃபீல் பண்ணுறேன், ஏன் இந்த கேமுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. இதுக்கு பேசாமே நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு வராமல் வெறும் எஜுகேஷன் சைடே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் பெரிய லெவலில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்குது. இன்றைக்கும் எனக்கு வந்து விளாடணும், நிறையா சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்குள்ளே இருக்குது. நிறையா டோர்னமெண்ட்ஸ் இப்போ கூட அட்டன் பண்ணுறேன். ஆனால் பயம் இருக்குது, எங்கே நான் வந்து என்னால் வந்து இந்த சொசைட்டியில் நிற்க முடியாமல் போயிடுவோனோ, நாளைக்கு கஷ்டப்பட்டுருவோனோன்னு ரொம்ப பயம் இருக்குது. அதனால தான் வேணாம், இந்த கேம் எனக்கும் வேணாம், நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை. விளையாட்டுத்துறையில் இருந்து விலகி பணிகளில் கவனம் செலுத்துகிற ஷாலினியோட முடிவு அவங்க பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா என்னை விட அதிக ஆர்வம் உள்ளவங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுட்பால் பிளேயர். அவங்க இவன் ஃபுட்பால் வந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்களும் ஒரு காரணம். என்னை விட அதிகமாக வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்க அப்பாவும் ஸ்கூல் சைட்லேயும் தான். இப்போயும் ஃபுட்பால் வந்து பெண்கள் கலந்துக்கிற இதை பார்த்தா எங்களுக்கு நம்ம பொண்ணு இல்லையேன்னு வருத்தமாக தான் இருக்குது. ஒரு போட்டியில் ஜெயிச்சு ஒரு வீரரோ ஒரு வீராங்கனையோ ஒரு பதக்கத்தை வாங்குறப்போ அது நாட்டுக்கு கிடைச்ச கௌரவம் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடும். ஆனால் அதுக்கு பிறகு அவங்கள பற்றி நம்ம பெரிதாக கவலைப்படுவது இல்லை. நாட்டுக்காக இவ்வளவு பெரிய பெருமையை கொண்டு வந்து சேர்ந்தவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற பற்றியும் நமக்கு பெரிய ரிகார்டோ அக்கறையோ இருப்பது இல்லை. இப்போ கூட சாந்தி செங்கல் சூழலில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் நியூஸ் பேப்பரில் வரல அப்படின்னா சாந்தியை பற்றியும் நாம் இப்போ பேச போகிறோம். உரிய அங்கீகாரங்கள் கிடைக்கலன்னு சிலர் சொன்னாலும் ஒலிம்பிக்கை நோக்கமாக வச்சு பயிற்சிகள் மேற்கொள்றது இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. 10ஆம் வகுப்பு சிறுமியான பிரியங்கா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பல சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாங்க. நான் வந்து 6 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து ஜூனியர் நேஷ்னல்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் தான். அப்புறம் எனக்கு வந்து அண்டர் 14 கேர்ள்ஸில் பெஸ்ட் அத்லெட், இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ரன்னருங்கிற பேர் எனக்கு நேம் கிடச்சிருக்கு. என்னோட ஃப்யூச்சர் ஆம்பிஷன் வந்து நான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு காமன்வெல்த் இல்லை ஒலிம்பிக்ஸில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சென்னையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன் ஆதித்யா இந்திய அளவில் பல நீச்சல் போட்டிகளில் கலந்துக்கிட்டு சாதனைகள் படைச்சிருக்காரு. நான் வந்து ரீசண்டாக இந்த ஸ்டேட் மீட்டில் 5 கோல்டு, 1 சில்வர், ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினேன். அதுக்கு அடுத்ததாக
நேஷ்னல்ஸ் குஜராத்தில் போய் 3 கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ், அப்புறமா ஒரு பெஸ்ட் ஸ்விம்மர் அவார்ட் வாங்கினேன். என்னோடய ஃப்யூச்சர் பிளான் வந்து ஒலிம்பிக்கில் போய் இந்தியாவுக்கு ஒரு கோல்டு வாங்கிறது தான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான். சின்ன வயசுலேயே தேசிய மற்றும் மாநில அளவில் பல விருதுகளை வாங்கி இருக்கிற இவங்க தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறது எதிர்காலத்தில் இந்தியா ஒலிம்பிக்ல பெரிய சாதனைகளை படைக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம்தான் சோழபுரம். இங்கதான் நடக்குது ஊர் சாத்திரை திருவிழா. இந்த திருவிழா நடத்தப்படுறதுக்கு காரணமான தெய்வம் முத்தாளம்மனுக்கு இங்க கோவிலே கிடையாது. திருவிழாவுக்கு முந்தைய நாள் தான் பீடம் அமைச்சு அதுல தெய்வ சிலையை செஞ்சு வச்சு வழிபடுறாங்க. திருவிழாவுக்கு அடுத்த நாளே வழிபட்ட அந்த சிலையை துண்டு துண்டா உடைச்சிடுறாங்க. பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த திருவிழாவை நடத்துறது வழக்கம். ஆனா சுமார் 30 வருடங்களா ஏதோ சில தடங்கல்களால இந்த திருவிழா நடக்கிறது தள்ளி போடப்பட்டிருக்கு. எல்லா கிராமப்புறங்கள்லயும் நடத்தப்படுற திருவிழாக்களை போலதான் நடக்குது இந்த முத்தாளம்மன் திருவிழாவும். ஆனா திருவிழாவின் முடிவுல பலி கொடுக்கிற ஆட்டை ஓட ஓட விரட்டி கொல்றதும், வழிபட்ட அம்மன் சிலையையே திருவிழாவின் முடிவுல பக்தர்களே அடிச்சு உடைக்கிறதும் தான் இங்க நடக்கிற வினோதமான சடங்குகள். சில 100 வருஷங்களுக்கு முன்னால முத்தாழைன்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவளுக்கு 7 அண்ணன்கள். இளம் பெண்ணான முத்தாழையோட நடத்தையில சந்தேகப்பட்ட அவளோட அண்ணன்கள் அவளை கொல்ல நினைச்சிருக்காங்க. முன்னால் வந்து கம்பளத்தார் பிள்ளை வந்து வீட்டில் வயசுக்கு வந்துட்டா துண்டா குடிசல் போட்டு துண்டா வச்சுருப்பாங்க. ஓட்டில் தான் சோறு போடுவாங்க. ஓட்டில் சோறு போடுற மாதிரி அந்த பிள்ளை கொஞ்சம் அவங்க அண்ணன் தம்பி ஒரு 7 பேரும் கொஞ்சம் அந்த பிள்ளையை சந்தேகப்பட்டிருக்காங்க. சந்தேகப்படும் போது இந்த பிள்ளை நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் தம்பி ஒரு 7 பேரும் அடிக்க பரப்பாங்க. உயிருக்கு பயந்த அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த குயவர் ஒருத்தரோட வீட்டுக்குள்ள அடைக்கலம் புகுந்திருக்காங்க. ஆத்திரத்தோட வந்த அவ அண்ணன்களை தடுத்திருக்காரு அந்த குயவர். தன்னோட வீட்டுக்குள்ள வச்சு அந்த பொண்ணை கொல்லக்கூடாதுன்னு சொன்ன அவரு அந்த பொண்ணை ஊருக்கு வெளியில அழைச்சிட்டு போய் விட்டுருக்காரு. அந்த பொண்ணை கொன்னுட்டு அவளோட அண்ணன்கள் அந்த குயவனையும் தாக்கியிருக்காங்க. அந்த பெண்ணோட சாபத்துக்கு பரிகாரமா தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது இந்த ஊர் சாத்திரை திருவிழா. 2ஆம் நாள் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேர்ல ஊர்கூடி முத்தாளம்மனை எடுத்துட்டு போறாங்க. ஊருக்கு வெளியில கொண்டு போகப்படுற அம்மன் சிலை முத்தாளை அழிக்கப்பட்டதன் அடையாளமா பக்தர்களால துண்டு துண்டா நொறுக்கப்படுது. சிலைய கொண்டு வரும் போதே பலி கொடுக்கறதுக்காக ஒரு ஆட்டையும் ஊர் எல்லைக்கு கொண்டு வராங்க. முத்தாளை தன் அண்ணன்களால விரட்டப்பட்டது மாதிரியே ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆட்டை விரட்டுறாங்க. முத்தாளைக்கு அடைக்கலம் கொடுத்த குயவர் தாக்கப்பட்டதன் அடையாளமா இங்க சிலையோட வர்ற பூசாரிய தாக்குறாங்க பொதுமக்கள். ஆடு கொண்டு நாடு வழியில் கொண்டு வாங்கின கொண்டு ஆளுகள் விரட்டி விடுவாங்க. விரட்டி விட்டு அடிப்பாங்க. அடித்து அதை சாகடிச்சிடுவாங்க. சாகடித்த உடனே மாறி அந்த சிலையை கொண்டு கீழே கடைசியில் கொண்டு கீழே காட்டில் கொண்டு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையில் ஒரு கல் கிடக்கு. அந்த கல்லில் போய் உடைச்ச உடனே அவர் அந்த சிலை கொண்டு வர முடிக்க அடிப்பாங்க. அவர் ஒரு சுண்டுவல் இடக்கிற மோதிரத்தை பிடுங்கிட்டு ஓடியார் புறத்தை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.